உலகத்துல இருக்கிற மனிதனாலே செய்ய முடியுமானால் என் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அழகா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ நினைப்பதற்கும், சொல்லுங்க, நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். இப்ப நீங்க திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே நீங்க கேட்டதா? நீங்க கேட்டதா? நீங்க கேட்டது மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? நீங்க கேட்டது மட்டும்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கேட்டது மட்டும் தரல, நான் கேளாததை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க கேளாததை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. கேளாததை தந்திருக்கிறாரு. அது அவருடைய நீதி, அது அவருடைய பெரிய இருதயம். அந்த தேவன் தான் இன்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க அந்த 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 மரத்தை போல தான் இருக்கலாம், அந்த ஒரு சின்ன குச்சியை போல இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, அது எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல. ஆண்டவருடைய பிரசன்னத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு செத்து போன ஒரு ஒரு மரத்துக்கு கூட எங்க உயிர் வரும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காரும் போது அதற்கு உயிர் வரும். அதற்கு உயிர் வரும். வாலிப தம்பி, நமக்கு உயிர் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? என்னை முளைக்க பண்ணுகிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். கர்த்தர். நீ முளைக்கணுமா? நீ முளைக்கணுமா? நீ கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகணுமா? கண்டிப்பா எங்க முளைக்க முடியும்னா, தேவ பிரசன்னம்.